சரளாவோட எக்ஸ் லவரோ திருடங்கிட்ட இருந்தே வளையல் திருடி இவ கையில போட்டு விட இவளோ பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட போய் சொல்லியிருப்பா. சரளாவுக்கும் இந்த வளையல் நம்ம கையில இருந்துச்சுன்னா நம்ம கையே வெட்டி எடுத்துருவானுன்ற பயத்துல நைட்டா எக்ஸ் லவருக்கு ஃபோன் பண்ணி இதை கட்டணும்னு சொல்ல அவனும் நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்தோன்னா நான் கட்டி கொடுத்துருன்னு சொல்லுவான். சரளாவும் சரி அடுத்த நாள் வேலையை அங்க போனா அந்த பைபிள்லயே நைட்டே கார்ல அடிபட்டு செத்தே போயிருப்பான். எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு கிஷோரும் அங்க வந்து சரளா கிட்ட என்னமா உன் பாய் ஃப்ரெண்ட் திருடிட்டு வந்த வளையல ஒரு நாள் கட்ட முடியலன்னு கேட்க அவளும் ஓட பாப்பா. அந்த நேரத்துல வந்த ரவுடி கேங்கும் சரளாவோட புருஷனும் சேர்ந்து ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருக்க அங்க வந்து இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் குண்டு கிட்டா தூக்கிட்டு போய் அவர் வீட்லயே வச்சு விசாரிச்சுட்டு இருப்பாரு. ஒரு முஸ்லீம் லேடி சரளா கிட்ட இது உன்னோட வளையல்னா கட்டி காட்டுன்னு சொல்லுவாங்க. சரளாவோ திருன்னு முழிக்க அங்க வந்து பாய் வீட்டு அம்மாவோ அந்த வளையல இருக்கிற ஒரு பேட்டர்ன் போட்டு அந்த வளையல அசால்ட்டா கட்டி இது என்னோட வளையல்னு சொல்ல ஆனா அந்த வளையல பார்த்த இன்ஸ்பெக்டருக்கும் அந்த வளையல் மேல ஆசை வந்து எதா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு அவனோட பீரோல எடுத்துட்டு போய் வச்சுக்குவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த சரளாவோட புருஷனும் நைட்டா வந்து பீரோ உடைச்சு அந்த வளையல் திருடிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு பார்க்கும்போது கரெக்டா கிஷோரும் அங்க வர ரெண்டு பேருக்கும் செம்மையா சண்டை நடக்கும். கடைசியில அவனோட காலை உடைச்சிட்டு கிஷோர் நகையோட வெளியே வந்துற அதை ஸ்ட்ரெயிட்டா எடுத்துட்டு போய் அந்த பாய் வீட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வறுமையையும் போக்கிடுவான்.